சந்தோஷப்படுத்துறதுக்காக பொய் எதுவும் சொல்லல. ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நான் ஏன் பொய் சொல்லணும்? பொய்லாம் சொல்லல. உண்மைதானே சொல்ற? அட ஆமாங்க. சத்தியமா தானே சொல்ற? ஆமாங்க. சத்தியமா தானே சொல்ற? யோ போயா. என்னது? யோ போயாவா? பின்ன என்ன, நானும் எவ்வளவுதான் சொல்றது? அதுக்கப்புறமும் என்ன நம்பாம கேள்வி கேட்டா ஒரு மனுஷிக்கு கோவம் வராதா? ஐயோ, நான் உன்னை நம்பாம இல்ல ஆதர, சத்யாவை தான் என்னால நம்ப முடியல. அவ இவ்வளவு ஈஸியா ஒத்துக்கிட்டதுதான் ஆச்சரியமா இருக்கு. உண்மைதாங்க. இப்போ நினைச்சா எனக்கு எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு தெரியுமா? நான் நம்ம வீட்டு நிலைமையை எடுத்து சொல்லி நீ கேட்டதெல்லாம் வாங்கி தர முடியாதுன்னு சொன்னேன். என்ன அவ திரும்பி கூட பாக்கல. அவ ஓகே ஓகே பரவாயில்ல நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு பெருந்தன்மையா பெரிய மனசோட சொல்லிட்டாங்க. ஓகே. ஏங்க, நீங்க மட்டும் சத்யா கிட்ட வாங்கி தர முடியாதுன்னு சொல்லாம இருந்திருந்தா நான் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து பெரிய பிரச்சனையில மாட்டிருப்பேங்க. நல்ல வேளை நீங்க என்ன காப்பாத்திட்டீங்க. இந்த பிரபு பேச்ச கேட்டு நடந்தேனா நீ எப்பவுமே பிரச்சனையில மாட்டிக்க மாட்ட. நீ என் பேச்ச கேட்காம ஏடா கூடாம ஏதாவது பண்றதுனாலதான் பிரச்சனையில மாட்டிக்கிற. இனிமேலாவது அப்படியெல்லாம் எதுவும் பண்ணி நீயும் கஷ்டப்பட்டு என்னையும் கஷ்டப்படுத்தாத, புரியுதா? இல்ல இல்லங்க, நான் எதுவும் செய்யல. சத்யாவோட மிரட்டலுக்கெல்லாம் நம்ம பயந்து பயந்து ஒன்னொன்னையும் பண்ணிட்டு இருந்தா அவ இன்னும் நம்மள கஷ்டப்படுத்துற மாதிரி ஏதாவது கேட்டுட்டே தான் இருப்பா. இப்ப எடுத்த எடுப்புலயே எதையும் வாங்கி தர முடியாதுன்னு கட் அண்ட் ரைட்டா சொல்லியாச்சு. இனிமே அவ நம்ம கிட்ட எதுவும் கேட்க போறது இல்ல. கேட்டு எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு அவளுக்கு புரிஞ்சிருக்கும். என்ன சொல்றா ஆதர? ஆமாங்க. ஐயோ, எனக்கு இப்பதான் ஹார்ட் பீட்டே நார்மலான மாதிரி இருக்கு. ரொம்ப டென்ஷனா உன் போன் கால்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்பதான் மனசு உடம்பு எல்லாம் அப்படியே ஜில்லுன்னு ஆன மாதிரி இருக்கு. எனக்கும் அப்படிதாங்க இருக்கு. ஒரு பெரிய பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி லேசா இருக்கு. கரெக்ட் கரெக்ட். ஐயோ, எனக்கு மீட்டிங் இருக்காதுற. 2-3 கான்ட்ராக்டர்ஸ் வர வெயிட் பண்றாங்க, உங்களை பார்க்கணும். நான் வேலையை பார்க்கறேன், மத்தத ஈவினிங் பேசிக்கலாம், சரியா? சரிங்க, பரவாயில்ல. நீங்க நிம்மதியா வேலையை பாருங்க. சரி ஆதர, ஓகே. செக்யூரிட்டி வேலைக்கு போய் கால் கடுக்க வெயில்ல நின்று கஷ்டப்படக்கூடாதுன்னு என் பொண்ணு அவ வாட்டர் கேன் கடையிலே என்னை வேலை செய்ய சொல்லியிருக்கா. இந்த கடையில ஓஹோன்னு வியாபாரம் நடக்கணும். என் பொண்ணு எந்த கஷ்டமும் இல்லாம சந்தோஷமா நிம்மதியா வாழணும். அதுதான் என் பிரார்த்தனை, வேற ஒண்ணும் இல்லை. நீ சாமி கும்பிட்டா எல்லாம் நல்லபடியா நடந்துருமா? போயா. ஆதிமா, உன் அப்பா மட்டும் கஷ்டப்பட்டு தனியா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி நான் உதவி பண்ணலான்னு போனா, வேணா வேணா நீங்க உடம்பு முடியாதவங்கன்னு சொல்லி உன் அப்பா என்ன வேலையே பார்க்க விட மாட்டாரு. ஆதிமா, மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. ஆதிமா, உங்க பிலிம் ரோல் தான் அந்து போச்சு, அதுக்கப்புறமும் ஏன் இப்படி சீன் ஓட்டிட்டு இருக்கீங்க? நீங்க என் அப்பா கிட்ட உதவி பண்ணுவான்னு கேட்டிருக்கவும் மாட்டீங்க, அவரும் வேண்டான்னு சொல்லிருக்கவும் மாட்டாரு. கொஞ்ச நேரம் எதுவும் பேசாம இருக்கீங்களா? இந்த வீட்ல எல்லாரும் நம்மள கரெக்டா எடை போட்டு வச்சிருக்காங்களே, யாருக்கிட்டையும் எந்த விட்டையும் போட முடியல. அப்பா, எப்பப்பா வந்தீங்க? இப்பதான்டாமா வந்தேன். செக்யூரிட்டி ஆபீஸுக்கு போய் இனிமே செக்யூரிட்டி வேலைக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. அதுக்கு என்னப்பா, பரவாயில்ல, நீங்க வந்து உட்காருங்க, நான் வேலையெல்லாம் முடிச்சிட்டு வந்து இந்த கேன்ல எடுத்து வச்சிடுறேன். மடி, என்னால சும்மா எல்லாம் உட்காந்துருக்க முடியாதாம்மா. தயவு செஞ்சு இது போல வேலையெல்லாம் நான் செய்ய விடு, என்னை தடுத்து நிறுத்தாத. சரிப்பா, உங்களால முடிஞ்ச அளவுக்கு வேலையை பாருங்க. ஆனா உங்க உடம்ப ரொம்ப கஷ்டப்படுத்திக்காதீங்க. நீங்க கடையை வந்து பாத்துக்கிறதே எனக்கு ரொம்ப பெரிய உதவியா இருக்கு. மத்த வேலையெல்லாம் நான் நிம்மதியா பாப்பேன். சரிடாமா, சரி. சரிப்பா, யாராச்சும் கேன் வேணும்னு கேட்டு போன் பண்ணாங்கன்னா அதை எழுதி வச்சுக்கோங்க. நான் வேலையை முடிச்சிட்டு வந்து போட்டு. சரிடாமா, நீ போயிட்டு வா, நான் பாத்துக்கிறேன். சரிப்பா, நீங்க உட்காருங்க. குணங்கள் கொண்டவளாம் ஒரு பாவை, அது யாரோ எவரோ ராமன் தேடிய சீதை.
தேவை ஒரு காரிய செல்வம், தேடாமல் தேடிய தெய்வம் நீயானால் சம்மதம் அம்மா, நெஞ்சும் உன் சந்நிதி அம்மா, எல்லாம் பாட்டி, உன்னோடுதான். காலையில இருந்து பழைய பாட்டே பாத்துட்டு இருக்க, ஏதாவது புது பாட்டு போட. அப்படியே அடிச்சனா மண்டை உடைஞ்சு போயிடும் பாத்துக்க. இந்த பாட்டை பாடிதான் உன் தாத்தா என்ன லவ் பண்ணாரு. ரேவதி, சத்யாக்கு வாங்கின புது தட்டு உள்ள வச்சிருக்கேன், அத கழுவி எடுத்துட்டு வந்துரு. சரி அண்ணி. ஆதர பாட்டி. எல்லாம் ரெடியாமா? ரெடி பாட்டி. சரி, நீங்க போய் உங்க சின்ன பேரனோட பொண்டாட்டிய சாப்பிட கூட்டிட்டு வரீங்களா? ஐயோ, கிண்டெல்லாம் பண்ணாத ஆதர. அவளை என்னால சமாளிக்க முடியாது. அவளை சமாளிக்க நீதான் சரியான ஆளு. நீ ஏன் போய் கூட்டிட்டு வாமா. போ போ போ. எல்லாரும் சேர்ந்து என்னையே செய்யுங்க. என்ன அதிரே, லஞ்ச் ரெடியா? ரெடி சத்யா. உன்னை சாப்பிட கூப்பிடலாம் தான் வந்தேன், கரெக்டா நீயே வந்துட்ட. என்ன சமைச்சிருக்க? பிரியாணி சத்யா. அப்படியா? வெரி குட். சிக்கன் பிரியாணியா மட்டன் பிரியாணியா? சிக்கன் பிரியாணியும் இல்ல, மட்டன் பிரியாணியும் இல்ல, வெஜிடபிள் பிரியாணி. என்ன வெஜிடபிள் பிரியாணியா? ஆமா சத்யா. ஆதர, காளான் ஃப்ரைன்னு ஏதோ ஒண்ணு பண்ணியே, அத சொல்ல மறந்துட்ட பாரு. ஆமா ஆமா பாட்டி, நானே மறந்துட்டேன். சத்யா, நான் காளான் ஃப்ரையும் பண்ணி வச்சிருக்கேன். சூடா இருக்கும் போதே வந்து சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். வா வந்து சாப்பிடு. ஒரு நிமிஷம். இப்ப சூடா இருக்கிறது நீ செஞ்ச வெஜிடபிள் பிரியாணியோ இல்ல காளானோ கிடையாது, நான் தான். ஏன் சத்யா? நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? உனக்கு என்ன பெரிய புத்திசாலின்னு நினைப்பா? நீ பாட்டுக்கு வந்த வெஜிடபிள் பிரியாணி காளான் ஃப்ரைன்னு சொல்லிட்டு பல்ல காட்டிட்டு நீ பாட்டுக்கு போய்கிட்டு இருக்க. என்ன விளையாடுறியா? விளையாடலாம் இல்ல சத்யா, நான் சமைச்சதுதான் சொல்றேன். நீ உன் இஷ்டத்துக்கு சமைக்கிறத சாப்பிடுறதுக்கு நான் ஒண்ணு இங்க இல்ல. நான் என்ன கேக்குறனோ அதைத்தான் நீ சமைச்சு தரணும். என்ன சத்யா, இப்ப எதுக்கு கத்துற? உனக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனையா? நான் உன்கிட்ட வேலை மெனக்கிட்டு ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணி கொடுத்தனே, அது எதுக்குன்னு நினைச்ச? பூஜை பண்றதுக்கா? சத்யா, இப்ப நீ ஏன் இவ்ளோ கோவப்படுறன்னு சத்தியமா எனக்கு புரியவே இல்லை. சும்மா நடிக்காத. நான் கொடுத்த லிஸ்ட்ல என்ன சொல்லிருக்கேன்னு உனக்கு தெரியாதா? நான் சாப்பிடுறதுக்கு டெய்லி நான்வெஜ் வேணும்னு கேட்டிருக்கேன். அதுக்கப்புறமும் வெஜிடபிள் பிரியாணி காளான் ஃப்ரை பண்ணிருக்கேன்னு என்ன அர்த்தம்? உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும்? என்ன? இரு சத்யா, உனக்கு திடீர்னு என்ன ஆச்சு? ஏன் இப்ப இப்படி பேசிட்டு இருக்க?